நீங்கள் ஒரு விஷயம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? டீ கடையில் இல்லைன்னா எங்கள் ஏதாவது காரில் பஸ்ஸில் போகும்போது சில பாட்டெல்லாம் கேட்போம். அந்த பாட்டெலாம் உண்மையாக நல்லா இருக்குங்க. அது நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த பாட்டெல்லாம் உங்கள் ஃபோனில் உங்கள் டிவியில் வரும்போது நீங்கள் மாற்றிருவீங்க. ஏன்னா அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்குது. எப்போ ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்போ அந்த விஷயத்தை முழுமையாக உங்களால் ரசிக்கவும் முடியாது. அதான் உண்மை. எப்பவுமே ரிமோட் கண்ட்ரோல் உங்ககிட்டயே இருக்கணும். எல்லாத்தையும் நான் தான் மாற்றேன், எல்லாத்தையும் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு லைஃப்பில் எல்லாத்தையும் நீங்கள் எப்போ ஒரு விஷயத்த வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அப்போ அதோடைய உண்மையான சந்தோஷத்தை உங்கள் அனுபவிக்க முடியாது. இப்போ அந்த பாட்டு உங்கள் ஃபோனில் கூட வந்திருக்கும், ஆனால் முழுசாக கேட்கவும் மாட்டீங்க, மாற்றிடுவீங்க. இப்போ வேறு வழி இல்லை, அங்கே நம்மக்கிட்ட கண்ட்ரோல் இல்லை. அப்போ பொறுமையாக கேட்பீங்க. உண்மையாக நல்லா இருக்குங்க அந்த பாட்டெலாம். நீங்கள் வந்து கேட்டு பாருங்களேன். அந்த பாட்டு மாரி தான் லைஃப்பில் சில விஷயம்லாம் வரும். அதை வந்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறதுனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை கண்ட்ரோல்லாம் எடுக்காமல் அது ஃப்ளோவில் நீங்கள் பாருங்களேன். உண்மையாகவே அந்த விஷயமும் உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கும். இனிமேல் எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோல் எடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. சில விஷயம் நடக்கும்போது அதை சந்தோஷமாக அதை விட்டுருங்க. அந்த விஷயம் எப்படி தான் நடக்குதுன்னு பாருங்களேன் பொறுமையாக. நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து செய்யாமல் ஒரு மூணாவது மனுஷன் மாரி அந்த பாட்டு வேறு வழி இல்லை, உங்களால் மாற்ற முடியாதுன்னு இருக்கீங்களே, அதுமாரி உங்கள் லைஃப்பில் சில விஷயம் நடக்கும்போது அது வந்து எப்படி தான் நடக்குதுன்னு பொறுமையாக பாருங்கள். ஓகேவா?